இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்கும்? என் ஓட்டு விஜய்க்கு தான். என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, அவர் நடிகராக இருந்தாலும் அவர் கேரக்டர் வைஸ் அவர் மக்களை பார்க்குற விதம் நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது மற்ற லீடர்ஸ் கம்பேர் பண்ணால் அவர் நல்லா இருக்கு. அவரே சொன்ன மாதிரி மக்களை நேசிக்கிறவர் தான் முதலமைச்சர். மற்றபடி டேலண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டி 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிறது, 75 வருஷம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. புதுசாக வராரு, ஊழல் பண்ண மாட்டாரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்த பிறகு என்னன்றது தெரியாது. ஆனா நம்பிக்கை இருக்கு. புதுசா வராரு, நல்லா இருக்குன்னு பாக்குறோம், வரட்டும். ஓகே, இந்த தொகுதி இந்த 5 வருஷத்துல சேஞ்ச் ஆயிருக்கா? எதுவும் இல்ல ப்ரோ. இந்த தொகுதி எம்எல்ஏவே யாருன்னு தெரியாது ப்ரோ எங்களுக்குலாம். ஆமா, ஆசான் மொலேனா அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யார் அடுத்த சிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதான் ப்ரோ, டிவிக்கே தான், விஜய் தான். 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாரு அடுத்த சிஎம்மா வருவாங்க? யங்ஸ்டர் மேபி I can expect Vijay might come, but chances very less. Youngest voters மட்டும் he is preferring, but I don't know whether it will be enough or not. I don't know really. But youngster he is come will be well and good. Otherwise, definitely Stalin will not come. That's for sure. இந்த 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு இருக்கும்? விஜய் தான். என்ன காரணம்? ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒன்றும் பண்ணது கிடையாது. எல்லாம் பண்ண மாட்டேன் சொல்றாங்க. அதான் பண்றேன்னு சொல்லி எதுவும் பண்ணல. அவருக்காக பண்றாருன்னு பார்ப்போம். அடுத்த சிஎம்மா யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அடுத்த சிஎம் பார்த்தா இப்போதைக்கு மோஸ்ட்ல பார்த்தா அவர் தான் இருக்காரு. அடுத்த ஆள் யாரும் கிடையாது. இவங்க எல்லாமே சண்டை பொண்ணு ஓட்டு பிடிச்சிக்கிறாங்க. அவர் ஒரு ஆளா இருக்கிறதுனால அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேளச்சேரி தொகுதி இந்த 5 வருஷத்துல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? ஒன்னே ஆகல. கடைசி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாததான் செய்யறாங்க, தவிர பிரயோஜனம் இருக்குது எதுவும் செய்ய மாட்டாங்க. எம்எல்ஏ யாரு? வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ. எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். என்ன காரணமா? எங்களுக்கு விஜய் செய்யணும்னு அவரு ஓட்டு போட்டு முன்னேற்றம் வரணும். அவர் எல்லாரும் மக்களுக்கு செய்யறாரு. ஓகே, இந்த வேளச்சேரி தொகுதி முன்னாடிக்கு இப்ப சேஞ்ச் ஆயிருக்கா? அந்த மாதிரி நல்லது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் விஜய் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்த சிஎம்மா யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சிஎம் விஜய் வரணும். என்டிகே. அடுத்த சிஎம்மா யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனக்கு என்டிகே தான் நல்லா இருக்குன்னு தோணுது. மக்கள் யார் இருந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க. இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்கும்? என்னோட ஓட்டு கண்டிப்பா டிவி கேக்கு தான். ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே சப்போர்ட் தளபதிக்கு தான். எனக்கு தெரிஞ்ச தளபதி தான் இந்த வருஷம் சிஎம்மா வருவார்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவோம். என்ன ரீசன்? ரீசன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இனி வரவங்களாவது நல்லபடி பண்ணட்டும். அடுத்த சிஎம்மா யார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? அது எனக்கு சரியா தெரியும். இந்த வேளச்சேரி தொகுதி முன்னாடி இப்ப சேஞ்ச் இல்ல. டிவி விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு டிவிகேவுக்கு இருக்கு அப்படின்னு. அது பாசிபிளா? பாசிபிள். ஓகே, அடுத்த சிஎம்மா யார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? என்னோட கெஸ்ஸிங் ஸ்டாலினா, எடப்பாடியா, சீமானா, விஜயா? கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கு.